வேளாண் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொரியல் தட்டையை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பீன்ஸு காராமணி அப்படிங்கிற மாதிரி பொரியல் தட்டைங்கிறத பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஃபேமஸாக இருக்குது. நிறையா பேர் வந்து இதை வாங்கி விரும்பி சாப்பிட்றாங்க. இதில் மெயினாக பார்த்திங்க அப்படின்னா, கேரளாவில் இந்த பொரியல் தட்டை வந்து ரொம்ப நல்ல ஃபேமஸாக வந்து விற்றுட்ருக்கு. இது பார்த்திங்கன்னா கிலோ வந்து நமக்கு ஒரு 4 ரூபாயிலேருந்து 5 ரூபா வரைக்கும் வந்து இருக்குது. இது கோடை காலங்களில் பார்த்திங்க அப்படின்னா கிலோ வந்து 8 ரூபாயிலேருந்து 13 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. இந்த பொரியல் தட்டை பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து கொடியாக தான் வளரும். ஒரு சில டைமு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வீரிய ஊட்டுரகமெல்லாம் வந்து செடியாக வந்து முளைக்குது. செடியாக இருந்தாலும் வந்து பெரிய கொடியும் இல்லாமல் ஓரளவுக்கு வந்து மீடியமாக கொடி வந்து வரும். இது பார்த்திங்க அப்படின்னா பொரியல் தட்டை வந்து மெயினாக வந்து நம்ம ஒரு ஏக்கருக்கு வந்து இது வந்து நம்ம மாடி தோட்டத்தில் வந்து வச்சுருக்கோம். நம்ம ஒரு பொரியல் தட்டை வந்து ஏக்கரில் வந்து பயிரிடணும் அப்படின்னா ஒரு 3 கிலோ தான் வந்து தேவைப்படும். நமக்கு வந்து ஈல்டு அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஏக்கருக்கு வந்து நம்ம 100 கிலோ வரைக்கும் நம்மளால் எடுக்க முடியும். ஒரு நாளைக்கு 100 கிலோ வரைக்கும் வரும். அந்தளவுக்கு வந்து நமக்கு நல்ல ஈல்டு கொடுக்கக்கூடியது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து விதைச்சி ஒரு கரெக்டாக ஒரு 50 நாளில் வந்து நம்மளால் வந்து காய் பறிக்க முடியும். அடுத்து 90 நாள் வரைக்கும் நம்ம ஒரு 3 மாதம் வரைக்கும் இந்த பொரியல் தட்டையிலேருந்து நமக்கு ஈல்டு வந்துக்கிட்டே இருக்கும். டெய்லியும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நல்ல காய் பொறிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஏக்கருக்கு வந்து நமக்கு ஒரு 100 கிலோ வர்றது அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 1000 2000 வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறையாவே இருக்குது. அப்படி கணக்கு பார்த்திங்க அப்படின்னா 90 நாளைக்கு பார்க்குறப்போ நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் நமக்கு வந்து ஈல்டு வரும். இது வந்து கோடை காலங்களில் வந்து கொஞ்சம் ஈல்டு குறையும். ஏன்னா வந்து நமக்கு வந்து கோடை காலங்களில் அந்தளவுக்கு வந்து ஈல்டு இருக்காது. ஒரு 20-25% வந்து நமக்கு வந்து இந்த ஈல்டு வந்து குறையும். ஆனால் பொரியல் தட்டை வந்து நீங்கள் விதைச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து கேரளாவில் நல்ல மவுஸ் இருக்குது. தமிழ்நாட்டிலையும் நல்லா வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த கேரளாவில் அவியல் இதெல்லாம் வந்து பண்ணுறப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த பொரியல் தட்டையை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து இதில் நல்ல ஈல்டு இருக்குது. ஸோ பொரியல் தட்டை வந்து நம்ம மாடி தோட்டத்தில் வைக்கிறது வந்து ஒரு வகம் இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு தேவையானது வந்து பொறிச்சிக்க முடியும். ஆனால் நீங்கள் வந்து பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து விவசாயத்துக்கு பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளும் வந்து காட்டில் வந்து நம்ம போட்டிருக்கோம். காட்டில் வந்து ஒரு 1/2 ஏக்கரா வந்து போட்டிருக்கோம். பொரியல் தட்டை பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் இந்த சைடு வந்து நம்ம ஊர் சைடு பல்லடத்தில் இதுலாம் வந்து நல்லா வந்து போட்டுட்ருக்காங்க. ஈரோட்லேயும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஒரு 1/2 ஏக்கரா வந்து போட்டிருக்கோம். அந்த 1/2 ஏக்கராலையும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபுல்லாக வந்து நம்ம போடுறதில்ல. ஸோ 1/4 ஏக்கராவில் வந்து கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து கேப் விட்டு ஒரு 2 மாதம் கேப் விட்டு மறுபடியும் வந்து போடுவோம். ஏன்னா இது வந்து உங்களுக்கு வந்து வருஷம் உள்ள காய்கறி காய்க்கும். ஆனி மாதத்துலேருந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நல்ல ஈல்டு கொடுக்கக்கூடியது. அப்போ வந்து நமக்கு தொடர்ந்து காய் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் வந்து கேப் விட்டு போட்டிங்க அப்படின்னா நமக்கு தொடர்ந்து வந்து காய் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து மாடி தோட்டத்துலேயும் வந்து இந்த பொரியல் தட்டையை வச்சுருக்கிறோம். அதே மாதிரி நம்ம ஃபீல்ட்லேயும் வந்து வச்சுருக்கிறோம். நம்ம வயல்லையும் வச்சுருக்கிறோம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.